Hello and welcome to Venkateshwar Idayam Thoda Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டைமில் டீ டைமில் ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னால் கை முறுக்கு, தட்டை, சீடை, உப்பு சீடை இது மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் எப்போவுமே பண்டிகை காலத்தில் பண்ணி வச்சா ஒரு 15 நாளைக்கு டப்பாவில் இருக்கும். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு திண்ணையில் உட்காந்துட்டு மழையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி எந்த ஸ்நாக்குக்கும் கிடைக்காது. இன்றைக்கி அது மாதிரி மழையில் உட்காந்து சாப்பிட்றதுக்காகவே ஈவினிங் டீ டைமில் ஒரு கட்டோரில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பாப் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எனக்கு வந்து இந்த உப்பு சீடையில் வந்து யூஸ்வலாக வந்து சீரகம் போட மாட்டாங்க. எனக்கு அந்த ஜீரகம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், சீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த உப்பு சீடையை வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸுக்காக கொஞ்சம் சீரகம் போட்டு பண்ண போகிறேன். அந்த ஃப்ரை ஆன அந்த சீரகம் அந்த மாவில் பட்டு அந்த ஃப்ரை ஆன சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா, ஒரு ஃப்ளேவர் வாயில் கிடைக்கும் போது கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் இங்கே கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் அரிசி மாவு 500 கிராம் வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சுலபமாக பண்ணலாம். அரிசி, பச்சை அரிசி இருக்கு இல்லைங்களா, பச்சை அரிசி வந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு தண்ணியில் 3 வாட்டி வாஷ் பண்ண பிறகு ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்ல ஒரு வெள்ளை டவல் இல்லைனா பெட்ஷீட் போட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் இல்லை வெயிலில் இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அந்த கை மார்க் இருக்கிற அப்படியே நம்ம வீட்டில் வந்து நம்ம பாட்டி அம்மா எல்லாம் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். அரிசியை வந்து உலர்த்திடுவாங்க, அப்படியே துணியில் வந்து உலர்த்திடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் அந்த ஃபேன் கடியில் இருந்தால் ஒரு ஈரமாகவும் ஈரம் இல்லாத நிலையில் ஒரு அரிசி கிடைக்கும். அது வந்து ஃபுல்லாக காஞ்சி இருக்காது, பட் ஃபுல்லாக ஈரமாகவும் இருக்காது. அது மாதிரி இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த ரைஸ் ரெடி ஆகிடும். அதை மில்லில் கொடுத்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வருவோம். அந்த மாவை நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை சலித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க. அதுதான் நம்ம எப்போவுமே பாரம்பரியமாக வீட்டில் அரிசி மாவு நம்ம சீடைக்காகட்டும், முறுக்கு, கை முறுக்குக்காகட்டும், எதுக்காக இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அது மாதிரி தான் கொழுக்கட்டைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் கடையில் வாங்கியிருக்கிற ரெடிமேட் அரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவை முதல்ல ஒரு பேனில் வறுக்க போகிறோம். நான் இங்கே 500 கிராம் வச்சுருக்கேன். இந்த 500 கிராம் மாவை ஒரு மீடியம் ஃப்ளேம், ஹையும் இல்லை ஸ்லோவும் இல்லை, கலர் மாறக்கூடாதுங்க, அடி பிடிக்கக்கூடாது. அதனால் நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் இதை வறுக்கிறேன். இது வறுக்கிறது சலிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் வந்து சீடை வந்து வெடிகுண்டு மாதிரி வெடிக்காமல் இருக்கிறத தடுக்க முடியும். நீங்கள் இதை ஒழுங்காக வறுக்காமல் ஒழுங்காக சலிக்காமல் இதை வந்து மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா டமால் டிமில்னு வெடிக்கும். ஸோ அதை வெடிக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி நல்லா இந்த மாவை ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு இதை வருங்க. இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ், 3லேருந்து 4 நிமிஷம் இது மாதிரி ஒரு கடாயில் பொறுமையாக இதை கலர் மாறாமல் அடி பிடிக்காமல் வறுக்கணுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி நல்லா வறுத்து கை வச்சா சுடும், அந்த மாதிரி பதத்துக்கு இதை நம்ம வறுத்துருக்கோம். இந்த வறுத்த மாவை இப்போது இந்த மாதிரி ஒரு ஜலிக்கத்தில் போட்டு இந்த மாவை அதில் கொட்டி இதை ஜலிக்க போகிறோம். இந்த மாதிரி இது ரொம்ப பெரிய சல்லடையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் சின்ன சல்லடை இருந்தால் அதில் இது மாதிரி கீழே சிந்தாமல் இதை சலிச்சிருங்க. ஸோ இது மாதிரி இந்த ரெசிடியூ பாருங்கள், இது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்க, கட்டிங்கெல்லாம் வந்து இதில் வந்துடும். இதை ஒரு பவுலில் போட்டுங்க. இப்போது நான் இங்கே ஒரு சின்ன மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு 200 கிராம் இதில் பிளெயின் பொட்டுக்கடலை போட்டு இதை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறேன். பிரீத்தி சோடியா காஸ்மோ அந்த மிக்ஸியில் நான் பவுடர் பண்ணுறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் மிக்ஸி, வித்தின் 1 மினிட் இது ஃபைன் பவுடர் ஆகும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது டபுள் கிளிக் இருக்கிறதுனால கை எடுத்துகிட்டு அரைக்கலாம். அது பாருங்கள், 30 வினாடிகள் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்ச பொட்டுக்கடலை பொடி இங்கே இருக்குது. இந்த பொட்டுக்கடலை பொடியையும் இங்கே நம்ம சலிக்கிறது வச்சுருக்கோம் தெரியுமா, இந்த சலிக்கிறதுல இது மாதிரி போட்டு இந்த மிக்சியிலேருந்து காலி பண்ணி இவனை சலிங்க. சலிச்சிங்கன்னா பவுடர் ஆனது கீழே வந்துடும், பவுடர் ஆகாதது மேலே இருக்கும்.
இங்கே நம்ம சலிச்சு வச்சிருக்கிற இந்த 200 கிராம் பொடிச்ச உடைச்ச கடலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு சீடைக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூட இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே 50 கிராம் வெண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை போட்டுட்டு இந்த 50 கிராம் பட்டரை இதில் போட்டுட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணுங்க. இந்த பட்டர் நல்லா உருகின உடனே இங்கே நான் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் பால் வச்சுருக்கேன். 1/2 லிட்டர். அந்த 1/2 லிட்டர் தேங்காய் பால் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பட்டர் சூடாகிடுச்சு, கடாய் சூடாக தான் இருக்குது. இந்த 1/2 லிட்டர் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா லைட்டாக வார்ம் ஆகும். ரொம்ப கொதிக்கிற சூடாகாது, லைட்டாக வார்ம் ஆகும். இந்த தேங்காய் பாலை 1/2 லிட்டர் தேங்காய் பாலும் 50 கிராம் பட்டரும் போட்டோம்ல, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி இவனுங்க எல்லாரும் ஒன்று சேர ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இவனை பிணையணும். அந்த வெண்ணெய், தேங்காய் பால், பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, சீரகம் இவன் எல்லாரும் ஒன்று சேர ஒரு சப்பாத்தி மாவாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் மட்டுமே பத்தாது, கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுவோம். அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த நல்ல கையை வச்சு இது மாதிரி பிணைஞ்சோம். அந்த வெண்ணையும் தேங்காய் பாலும் இந்த மாவு கூட சேர்ந்து அப்படியே கம 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 கமான ஒரு ஸ்மெல்லு வரும். லைட்டாக தண்ணி வச்சு சப்பாத்தி மாவு ஸ்டேஜுக்கு சப்பாத்தி பூரி மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் ரெடி. நான் இங்கே மந்த்ரா கடலை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வீட்டில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் பெஸ்ட்டு வந்து கடலை எண்ணெய். இந்த ஆயில் சூடாகட்டும். இங்கே இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, இந்த மாவில் லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இதை உருண்டையாக சின்ன சின்ன சீடையாக உருட்டிங்க. ரொம்ப பெருசு பெருசாக விட்டாதீங்க, உள்ள மாவு வேகாது. அதனால் நல்லா குட்டி குட்டியாக சீடை சைஸில் இதை உருட்டிங்க. இது மாதிரி அந்த மாவை ரவுண்டாக சின்ன சின்னதாக சீடையாக உருட்டி வச்சுருக்கோம். இது வந்து குலதெய்வம் ஐயனார்லாம் வேண்டிக்கிட்டு இதை ஆயிலில் போட போகிறோம். ஏன்னா இது எதனால் வெடியுது இன்னும் சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியல. நல்லா ஒழுங்காக சலிச்சு ஒழுங்கான மெத்தடில் நல்லா மாலிஷ் பண்ணி உருட்டினா கூட சில சமயம் டமால் டிமில் வெடிக்குது. அது அரிசி மேலே மிஸ்டேக்கா பொட்டுக்கடலை மேலே மிஸ்டேக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் எல்லா இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இதை பொறுமையாக ஆயிலில் போட்டுருங்க. நம்ம ஒழுங்காக பண்ணியிருந்தா இது வெடிக்காது, ஒழுங்காக பண்ணனா வெடிக்கும். வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஆயிலில் இறக்கியாச்சு. இதுக்கு மேலே கடவுள்கிட்ட வழி. இந்த ஆயில் வந்து இந்த சமோசாலாம் வறுக்கணும் தெரியுமா, அந்த மாதிரி சூடில் இருக்கணும். பயங்கரமான சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. இந்த ஆல்ரெடி உப்பு சீடை வந்து வாயில் போட்டோன்னா கிர் 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 அப்படியே உள்ள மெல்ட் ஆகிடும். அதனால தான் தேங்காய் பாலில் மட்டுமே மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக செஞ்சு இது மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். அது ஃப்ரை பண்ணுறது ஒரு டெக்னிக். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை வறுக்கணும். அது எந்த அளவுக்கு ஸ்லோவாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்குதோ அந்த அளவுக்கு உப்பு சீடை வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டு அடியில் வந்து உட்காந்துரும். இந்த அடியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி பொறுமையாக இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு அப்படி கிண்டி விட்ருங்க. கடவுள் தேவையில் ஒன்று கூட வெடிக்கலை, அப்படியே வெடிக்காமல் வெளியே வந்துட்டால் போதும். இது அப்படியே கிறிஸ்பியாகி இட் வில் பிகம் ஸோ சாஃப்ட். அவ்வளோ கற்கரன்னு இருந்தால் கூட உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் தேங்காய் பாலும் சேர்ந்து இட் வில் கிவ் தட் சாஃப்ட்னஸ். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்நாக் இது. ஸோ இது ஒழுங்காக பண்ணோன்னு வச்சிங்களேன், அமேசிங். வெற்றி. வெடிக்கலை அப்போ ஒழுங்காக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இல்லை இது பயங்கரமான பாம் மாதிரி டமால் டிமின் வெடிக்கும். இதை ஆயிலில் போட்டு இந்த மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் அதை வருங்க. அப்போ தான் அந்த கோல்டன் ப்ரௌன் தாண்டி கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌனாக ஆகும். இதை பாருங்கள், எல்லாம் ஈவனாக கோல்டன் ப்ரௌனை தாண்டி
சும்மா பவுன் கோல்டு காயின் மாதிரி ஃப்ரை ஆகிடுது இந்த ஸ்டேஜ். இது வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நான் குக் பண்ணேங்க. இதை 15 நிமிஷம் ஆன பிறகு தான் இந்த கலர் வந்தது. இவ்வளோ வேகணும். அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் வரும். இல்லைன்னா உள்ள மாவாகவே இருக்கும் உருண்டையாக. இது மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகணுன்னா ஒரு 15 நிமிஷம் இதை குக் பண்ணணும். இதெல்லாம் வந்து டைம் டெஸ்டட் கிளாசிக்ஸ். இதெல்லாம் நம்ம மாற்றவே தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ரெசிபியை. இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம பாட்டி கொள்ளுப்பாட்டி எல்லாம் வந்து இதை மாஸ்டர் பண்ண ரெசிபிஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸலண்ட் உப்பு சீடை உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிங்க.